எப்பயுமே நாம கேட்குற கேள்வி என்ன? மக்கள் பிரச்சனை, எங்களுக்கு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதை பத்தி யார் குரல் கொடுப்பா அப்படிங்கறதான். அதுக்கான பதில் இப்ப கிடைச்சிருக்கு. இருந்தாலும் ஒரு சிலர் இருக்காங்க, யார் எப்படி போனா என்னப்பா, நான் என்னோட வேலையை மட்டும்தான் செய்வேன் அப்படின்னு நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுதான் இன்னைக்கு ஒரு குழப்பமான கதையை சொல்ல போறேன். டீட்டெயிலா பார்த்துடலாமா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டு டே வித் மீ டிடி. இன்னைக்கு நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மக்கள் பிரச்சனையை யார் தான் பேசுவா அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு நாங்க பேசுறோம் அப்படின்னு சொல்லி என்டிஏ கூட்டணி இறங்கி போராட ஆரம்பிச்சிருக்காங்க. பல ஊர்கள்லயும் என்டிஏ கூட்டணியை சேர்ந்த ஒரு பக்கம் அதிமுகவா இருக்கட்டும், இன்னொரு பக்கம் பாஜகவா இருக்கட்டும், பல இடங்கள்ல குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சென்னையிலுமே எதிர்க்கட்சி தலைவரான திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள், அவரோட ஒரு சில முக்கியமான பிரமுகர்கள் எல்லாரும் சேர்ந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக இந்த போராட்டம் திடீர்னு அப்படின்னு பார்த்தோம்னா, சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம் தான். விளாத்திக்குளத்துல 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டாங்க அப்படின்னு. கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் ஸ்டாலின் அரசை கண்டிக்கின்றோம் ஸ்டாலின் அரசை கண்டிக்கின்றோம் விடியா திமுக அரசை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். அந்த கேஸ் என்னாச்சு? அதுக்கு ஏதாவது பதில் கிடைச்சதா? ஏதாவது ட்ரை பண்ணாங்களா போலீஸ் சைட்ல இருந்து அப்படின்னு பார்த்தோம்னா, டெய்லி நியூஸ் மட்டும் வருது. என்ன அப்படின்னா, என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பி நிற்கும் காவல்துறை அப்படின்னு. எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. பெண்கள் பாதுகாப்புல தமிழகம் சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம போலீஸ் நிக்கிறாங்களா, புரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இதுல போஸ்ட்மார்ட்டமே பண்ணலைங்கிறாங்க. பண்ணியும் ரிப்போர்ட் கொடுக்கலன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, லிட்டரலி 1 வீக் கிட்ட ஆயிடுச்சு இல்லையா? இப்பயுமே ஒரு 20 பேர்கிட்ட விசாரணை போயிருக்கு. ஒரு 5 பேர்கிட்ட டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருக்கோம். அதெல்லாம் இனிமே தான் கம்பேர் பண்ணும், ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லி இழுத்தடிக்கிறாங்களே தவிர, அந்த கேஸுக்கான ஒரு தீர்வு என்ன அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் தெரியல. இப்போ நம்ம மைண்ட் கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி போகணும் இல்லையா? கரூர் ஸ்டாம்பேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்தப்ப 41 பேருக்கு இரவோட இரவா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாதி பேருக்கு ரிப்போர்ட்ஸ் கொடுக்காம அத்தனை பேருடைய உடல்களையும் அடக்கம் செய்யற மாதிரி பண்ணாங்க. ஏன் அதை அவ்வளவு சீக்கிரம் பண்ணாங்க அப்படிங்கிற கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் யாரும் பதிலே சொல்லலன்னு வைங்களேன். ஆனா அன்னைக்கு இருந்த மும்முரம், அன்னைக்கு திமுக அரசுக்கு இருந்த மும்முரம், இன்னைக்கு இந்த பெண் குழந்தையினுடைய வழக்குல ஏன் இல்ல அப்படிங்கறதுதான் பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவரான திரு அண்ணாமலை அவர்கள் கேட்கிறாரு. இன்னொரு பக்கம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை. இங்க மக்கள் எல்லாம் சொல்றோம், ஆனா இந்த கட்சி பொறுப்புல இருப்பாங்க இல்லையா, ஐயோ அவங்களெல்லாம் பார்த்தா பயம், பார்த்து தொடக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவங்களுக்கே இங்க பாதுகாப்பு இல்லாத நிலைமை தான் திமுக ஆட்சியில ஏற்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நெல்லையில காங்கிரஸ் பிரமுகரான ஜெயக்குமார் அவர்களுடைய கொலை வழக்கா இருக்கட்டும், இன்னொரு பக்கம் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவரான திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கா இருக்கட்டும், இன்னைக்கு வரைக்கும் அதற்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கப்படல. நாங்க அவங்கள பிடிச்சிட்டோம், இவங்களை பிடிச்சிட்டோம், குரலி வித்த காட்டிட்டோம்னு என்ன மாதிரி டயலாக் பேசினாலும் ப்ராப்பரான பதில் எங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருக்குன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பக்கம் குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு இதுதான் ட்ரெண்டிங்கான ஒரு விஷயமா போய்கிட்டு இருக்குன்னு நம்ம நினைப்போம். ஆனா ஒரு நல்ல விஷயம் நடந்தாதான் நம்ம எல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டோம் இல்லையா? மக்களுக்காக ஒரு கூட்டம் குரல் கொடுக்குது அப்படின்னாலே அதெல்லாம் நமக்கு தேவையில்ல, இப்ப நம்ம பெர்ஃபார்மன்ஸை காட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி இரு கட்சிகள் சம்பந்தமே இல்லாம ஒரு பெர்ஃபார்மன்ஸை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, தாவேகாவை சேர்ந்த ஆதவர்ஜுனா அவர்கள் ஒரு விஷயத்த குறிப்பிட்டிருக்காரு. அது யாரை பத்தி அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பத்தி. அதாவது அவர் அரசியலுக்கு வரேன்னு சொன்னாரு, ஆனா அதற்கப்புறம் திமுக தான் வரவிடாம பண்ணிடுச்சு. அவருடைய மனதைரியம் அப்படிங்கறது அப்ப கம்மியா தான் இருந்தது. இருந்தாலும் எங்கள் தலைவருக்கு மனதைரியம் இருக்குன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டாரு. எல்லா பக்கத்தில் இருந்தும் எதிர்ப்புகள் கிளம்பி கொண்டிருக்கிறது. ரஜினிகாந்த் அவர்களை எப்படி அப்படி பேசலாம்? கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கும் மேல திரைத்துறையில சாதிச்சுக்கிட்டு இருக்க ஒருத்தர், அப்படிப்பட்ட ஒருத்தரை பத்தி நீங்க எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி பலருமே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. பாஜகவினுடைய மாநில தலைவரான திரு நயினார் நாகேந்திரன் அவர்களா இருக்கட்டும், திமுகவை சேர்ந்த நிர்வாகிகளா இருக்கட்டும், எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துலதான் நம்ம கூர்ந்து ஒரு விஷயத்தை கவனிக்கணும். டிஎம்கே திடீர்னு பார்த்தோம்னா ரஜினிகாந்த் அவர்கள் மேல பயங்கர பாசமா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கேயே லைட்டா நமக்கு ஒரு டவுட் வரணும் இல்லையா? ஏன்னா இதே திமுகவை சேர்ந்த நிர்வாகிகளும் திரு ரஜினிகாந்த் அவர்களை பத்தி அப்பப்ப கொஞ்சம் அரசல் பொரசலா பேசி ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் கிளம்பிச்சுதான். காவிரி விஷயமா பேசிட்டு கர்நாடகாவில் போய் ஒரு வாட்டி உண்மை தெரிஞ்சோன்னே மன்னிப்பு கேட்டாருன்னு நினைக்கிறேன். மூத்த நடிகர்கள்லாம் வயசாகி போய் பல் உழுந்து போய் தாடி வளர்த்து சாகர நிலைகள்லாம் நடிக்கிறதுனால இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கான். இந்த 3 விஷயம் தெரியலையா? மாணவர்கள் போராடக்கூடாது, எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா உங்கள் லைஃப் பாதிக்கப்படும். என் மேலே கூட தான் 26 எஃப்ஐஆர் இருக்குது, என் லைஃபாக போச்சு.
ஆனா இன்னைக்கு அது எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப கேஷுவலா வந்துட்டு இப்போ சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. இதற்கு ரஜினிகாந்த் அவர்களுமே ஒரு எதிர் அறிக்கையை விட்டிருக்கார். ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசினதுக்கு வந்து கண்டனம் தெரிவிக்கிற மாதிரியும், அதையும் தாண்டி அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசின அனைவருடைய பேரையுமே மென்ஷன் பண்ணி எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு. இப்போ இந்த இடத்துல நம்ம 2 டைவர்ஷன் டெக்னிக்ஸை பார்க்கலாம். ஒன்னு தாவேகா சைடு. தாவேகா மேல ஒரு சில குற்றச்சாட்டுகள் போயிட்டு இருந்தது. அதாவது ஒரு பர்சனல் விஷயமா இருக்கட்டும், எதுவா வேணாலும் இருக்கட்டுமே, குற்றச்சாட்டுகள் போய்கிட்டு இருந்தப்ப திடீர்னு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் எதற்கு ரஜினிகாந்த் அவர்களை பத்தி பேசணும் அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. இன்னொரு பக்கம் தாவேகாவை சேர்ந்தவர்கள் ஒரு விஷயம் சொல்றாங்க. இதற்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ரஜினிகாந்தை பத்தி ஒரு விஷயம் சொல்றாங்க. அதுக்கு அவர் வந்து கண்டன அறிக்கை வெளியிடுறார். அதற்கு பிறகு விஜய் அவர்கள் சொன்னதுக்கு தான் கண்டன அறிக்கை விட்டிருக்காரு. அப்ப கம்பேரிசன் பாருங்களேன். ஜெயலலிதா அம்மையாருக்கு அப்புறம் விஜய் அவர்களுக்கு தான் கிடைக்குது அப்படின்னா அப்ப எவ்வளவு பெரிய ஆள் அவர் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ஒரே ஒரு கம்பேரிசனை போட்டு ஃபயர் விட்டு ஒரு விஷயத்த பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் திமுகவை சேர்ந்தவர்கள் இவங்கெல்லாம் இவ்வளவு கொதிச்செழுந்து இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க அப்படின்னா ஒரு பக்கம் அதிமுகவினுடைய ப்ரொடெஸ்ட் தெரியாம இருக்கணும்ன்றதுக்காக மட்டும் கிடையாது. இன்னைக்கு இன்னொரு விஷயமும் இருக்கு. இதே கரூர் ஸ்டாம்பேட்காக இன்னைக்கு திரு செந்தில் பாலாஜி அவர்கள் டெல்லியில போய் ஆஜராகி இருக்காரு. அந்த வீடியோலாம் கூட இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்கு. ஆஜராக போனவர் காலில் கூட விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற அளவுக்கு தொண்டர்களை வந்து இன்னைக்கு வரைக்கும் திமுக வந்து கையில வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறப்ப உண்மையாலுமே ஆனந்தமா இருக்கு. ஏன் திடீர்னு செந்தில் பாலாஜி அவர்களுடைய பேச்சு வருது அப்படின்னா, நான் பேசலைங்க, சோசியல் மீடியால பேசிக்கிட்டு இருக்காங்க. பல இடங்கள்ல வந்து அண்டா கொடுக்கறாராமே, அண்டாவோ குண்டாவோ அது என்னமோ, ஆனா கொஞ்சம் நல்லா வெயிட்டான பாத்திரமா இருக்கு, பாக்குறதுக்கே பளிச்சுன்னு இருக்கு. அவருடைய பெயரெல்லாம் பொறிக்கப்பட்டு மக்களுக்கு பல இடங்கள்ல கொடுக்கப்படுது. தேர்தல் சமயத்துல எதுவுமே கொண்டு போக கூடாது, மெயினா வந்து காசு, ட்ரெஸ் கூட நிறைய ட்ரெஸ்ஸஸ் விற்கிறதுக்கு எடுத்துட்டு போக கூடாது, உரிய ஆவணங்கள் எல்லாம் எடுத்துட்டு போக கூடாதுன்னு எக்கச்சக்கமான ரூல்ஸ் போயிட்டு இருக்கும்போது இவங்க மட்டும் எப்படி இந்த அண்டாவெல்லாம் பதுக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கறதும் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஸோ அவரே ஏதோ பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்றாரு, இருந்தாலும் ஒன்றும் நடக்கல அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி யாரும் பேசிவிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த விஷயத்த ஊதி பெருசாக்குறாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் வருதா இல்லையா? இருந்தாலும் இந்த கதையினுடைய முடிவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பக்கம் திரு எஸ்.வி. சேகர் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணி ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்காரு. ரஜினி பத்தி தெரியுமா உங்களுக்கு? சொடுக்கு போட்டு காமிச்சார். இந்த தமிழ்நாட்டை ஆண்டவன் கூட காப்பாற்ற முடியும். எங்க? தன்னுடைய முதலமைச்சர் இருந்த ஸ்டேஜில் தெரியுமா? அஜித் லெவலுக்கு வர முடியுமா உங்க தலைவர்? ஐயா, எங்களெல்லாம் ரொம்ப பிரஷர் பண்றாங்க ஐயா. கலைஞர் முதலமைச்சராக இருக்கிற மேடையில சொன்னாரு, அஜித்தும் சரி ரஜினியும் சரி கொடநாட்டுல கையை கட்டிட்டு குளிர்ல கேட்ல நின்று அம்மா என் படத்தை எப்படியாவது ரிலீஸ் பண்ணுங்கன்னு பிச்சைக்கார மாதிரி உட்கார்ல. அப்படிப்பட்ட தலைவனை வச்சுக்கிட்டு நீங்க அடுத்தவங்களை பத்தி பேசுறீங்க. இந்த மாதிரி இன்னும் ஒரு சிலர்லாம் வீடியோஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தான். இப்படி ரஜினிகாந்த் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி குரல் கொடுக்கிற நீங்க 2.5 வயசு குழந்தைய திமுகவை சேர்ந்த ஒருத்தர் பாலியல் வன்கொடுமை செஞ்சப்பையும், இண்டிகோ விமானத்துல ஒரு பணிப்பெண்ணை பாலியல் சீண்டல் செஞ்ச அந்த திமுக காரனை எதிர்த்தோ, இல்ல இன்னைக்கு இந்த விளாத்திக்குளத்துல 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிக்கு ஏற்பட்ட ஒரு சம்பவத்துக்கு எதிர்த்தோ ஏன் யாருமே குரல் கொடுக்கல? இவ்வளவு நாள் நீங்க எல்லாம் தூங்கிட்டு இருந்தீங்களா அப்படின்னு நான் கேட்கல, மக்கள் எல்லாம் கேட்கறாங்க. இருந்தாலும் இன்னைக்கு வந்து நிறைய மக்கள் கொஞ்சம் மன நிம்மதியோட இருக்காங்க. ஏன்னா இந்த என்டிஏ கூட்டணியுடைய போராட்டம் தான். போராட்டம் நல்ல விஷயமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது தான். இருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எதிர்த்து கேள்வி கேட்கறாங்க, ஒருத்தவங்க வந்து களத்துல இறங்கி போராடுறாங்க அப்படின்னா அதுவே எங்களுக்கு போதும் பான்ற ரேஞ்சுக்கு மக்கள் எல்லாரும் வந்து கொஞ்சம் நிம்மதியா சந்தோஷமா இருக்காங்க. ஓவராலா இந்த போராட்டத்தை பத்தியும் இதற்கெல்லாம் திமுக என்ன மாதிரியான பதில் கொடுக்க போறாங்க, இல்ல வந்து எலெக்ஷன் டேட் வேற அறிவிச்சிட்டாங்க, பல இடங்கள்ல முதல்வருடைய புகைப்படத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்களாம். அவரே கஷ்டப்பட்டு 5 வருஷம் போட்டோ ஷூட் எல்லாம் பண்ணி அங்கங்க ஒட்டி வச்சாரு. எல்லாத்தையும் இப்படி ஒரே நாள்ல தூக்கினா என்ன பண்றது? அதுவும் ரொம்ப சந்தோஷமா வேற ஜாலியா போய் கிளிக்கிறாங்க எல்லாரும். இதை பத்தி அவர் கவலைப்படுவாரா அப்படிங்கறத மறக்காம நீங்க தான் கமெண்ட்ஸ்ல சொல்லணும். இன்னும் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேசு தமிழா பேசினுடைய வெப்சைட் இப்ப ஆக்டிவா இருக்கு. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. டாடா பை. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.